இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏ.பி.ஜே அப்துல் கலாம் 1931-2015. அப்துல் கலாம் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். இவர் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். கலாம் பள்ளி பருவத்தில் களப்பயணத்தின் போது அங்கு பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பது பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். இதுதான் பின்பு அவர் அறிவியலறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோலாக அமைந்தது. சிறு வயதிலேயே பத்திரிகை விற்கும் தன் உறவினருக்கு உதவியாளராக சேர்ந்து தன் படிப்பு செலவுகளை தானே மேற்கொண்டார். கல்லூரி படிப்பில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தினை 1954ஆம் ஆண்டு பெற்றார். 1955ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள MITயில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார். கலாம் MITயில் படித்து முடித்து உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களின் துணையுடன் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருட்களை கொண்டு நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தார். அதனை தானே இயக்கியும் காட்டினார். 1983ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார். கலாம் 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குநராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் முதன்முறையாக 1974ஆம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது. இந்த நிகழ்வின் போது 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது. இதில் கலாமும் ஓர் உறுப்பினர் ஆவார். அப்துல் கலாம் 1998ஆம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர். கலாம் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இவர் இந்திய இராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் 2002 முதல் 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும், உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்று கூறிய ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மை அர்ப்பணிப்போம்.